வணக்கம் மக்களே. என்னடா இவன் ஓப்பனிங்ல வந்துட்டு மகாராஜா மூவி பத்தி ஏதோ பேச போறேன்னு போட்டுட்டு திடீர்னு ஏதோ லேண்ட் ப்ரொமோட்டர் மாதிரி வீடியோ எடுத்து போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ஆக்சுவலா இந்த வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மகாராஜா மூவில ஒரு முக்கியமான சீன் எடுத்த லொகேஷன். அது என்ன சீன் என்ன லொகேஷன் அப்படின்றது வந்துட்டு நான் எண்ட் ஆஃப் த வீடியோல கண்டிப்பா சொல்றேன். பட் உங்களில் யாருக்காச்சும் இந்த லொகேஷன் தெரிஞ்சிருந்தா, என்ன சீனுன்னு தெரிஞ்சிருந்தா, இல்லை உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கமெண்ட் டவுன் பண்ணுங்க. ஸோ எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த படத்தோட ரிவ்யூ பற்றிலாம் பார்க்க போகிறது கிடையாது ஆக்சுவலாக. பிகாஸ் நிறைய பேர் ரிவ்யூ பண்ணிருக்காங்க. படம் ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகி 1 month 1.5 months மேலே ஆச்சு. ஸோ ரிவ்யூஸ் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, ஹிடன் டீடைல்ஸ் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் சில விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த மகாராஜா படம் இவ்வளவு வெற்றிகரமாக மாறுறதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் என்ன அப்படின்றத தான் வந்துட்டு பாயிண்ட் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த படம் அதாவது மகாராஜாவோட படம் வெற்றி பெறறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் தான், நித்திலன் சுவாமிநாதன். ஆக்சுவலாக அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளேல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. அதுதான் இந்த படத்தோட சக்ஸஸ்க்கான மெயின் ரீசனாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேயே வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு டைரக்டர். பிகாஸ் ரைட்டிங்லேயே வந்துட்டு அவர் டிஃபைன் பண்ணியிருப்பார், இந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது, இந்த கேரக்டரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்துட்டு ஃப்ரம் த பிகின் அவர் வந்துட்டு ஃப்ரம் த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேருந்து டிஃபைன் பண்ணியிருப்பார். ஸோ எவ்ரி கேரக்டர்ஸ் ஆர் டிசைன் அண்ட் இட் இஸ் வெல் எக்ஸிக்யூட்டட் இன் த மூவி. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த படத்தோட ஒரு சக்ஸஸ்க்கான முக்கியமான ரீசனாக இருக்கும். டைரக்டருக்கு வந்து இந்த செகண்ட் மூவி நமக்கு எல்லாம் தெரியும். ஸோ குரங்கு பொம்மை அவரோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ இது 2வது படம். ஸோ 2வது படத்துக்கு ரொம்ப ஒர்க் பண்ணிருக்காரு. பிகாஸ் ஒரு 6 years கேப்க்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த படத்தை கமிட் பண்ணியிருக்காரு. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அஜினேஷ் லோக்நாத். ஆக்சுவலாக மெஜாரிட்டி ஆஃப் த ஃபிலிம்ஸ் அவர் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கன்னடா இண்டஸ்ட்ரிக்கு தான் பண்றாரு. கன்னடால நிறைய மூவிஸ் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தெலுங்குல நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு. தமிழ்ல இது அவருக்கு 2வது படம் தான், சாரி 3வது படம். பிகாஸ் நடுவில் ஃபர்ஸ்ட் குரங்கு பொம்மையில தான் அவர் ரிலீஸ் ஆயிருக்காரு, சேம் நித்திலன் சுவாமிநாதன் கூட. 2வது படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சின்ற படத்தில் 2 பாட்டு மட்டும் ஏதோ பண்ணியிருக்காரு. ஸோ விக்கியோட விக்கிபீடியாவில் வந்துட்டு அதுதான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3வது படம் மகாராஜா. ஃபுல் மூவி சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், இல்லை சாங் பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஃபீல் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைட் மியூசிக்காக தான் இருக்கும். பட் அந்த இன்டர்வெல்ல மட்டும் ஒரு பேக் ஆன் மியூசிக்காக இருக்கும். ஸோ அந்த மியூசிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் ரீசன் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் மூவின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கிரெடிட்ஸ் கோஸ் டு த மியூசிக் டைரக்டர் அஜினேஷ் லோக்நாத். ஸோ 3வதாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர். எடிட்டர் ஃபிலோமின் ராஜ். ஆக்சுவலாக பெரிய படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அடுத்து வந்துட்டு தலைவரோட வேட்டையன் படத்துலையும் இவர் தான் எடிட்டர். இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஆக்சுவலாக மெஹந்தி சர்க்கஸ், அது ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம். இருந்தாலுமே அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த படமும் இவர் தான் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பெரிய படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. வித் லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும் அண்ட் மருண் அஸ்வின் கூட வந்து மாவீரன் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு எடிட்டர் தான் ஆக்சுவலாக இவருமே. ஸோ சினிமாட்டோகிராஃபர் வந்து தினேஷ் புருஷோத்தமன். அவருமே வந்துட்டு ஆக்சுவலாக லவ் டுடேக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்கும்போது எல்லாருமே இட்ஸ் நல்ல ஒரு டெக்னிக்கலி சவுண்டான பீப்புளாக தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த படத்தோட இன்னொரு மெயின் ரீசன் ஆஃப் த விக்டரி. அந்த படம் வந்துட்டு இப்போ நல்லா வரதுக்கான காரணம் இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எடிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது எடிட்டர் வந்துட்டு டேரக்டர் வந்துட்டு எவ்வளோ லென்த் ஆனாலும் ஒரு படத்தை எடுத்துடலாம். பட் ப்ராப்பரான கட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்துட்டு ப்ராப்பரான ட்ரிம்மிங் பண்ணி அந்த படத்தை வந்துட்டு ப்ராப்பராக ஒரு கம்ப்ளீட் எடிட்டிங்கை முடிச்சு அதை வந்துட்டு கொடுக்க வேண்டியது ஒரு எடிட்டரோட ஜாப் தான். ஸோ எடிட்டர் வந்துட்டு அவரோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணாதான் அந்த படம் ப்ராப்பராக போய் ஆடியன்ஸ் ரீச் ஆகும். ஸோ அவர் பண்ணுற அந்த எடிட்டிங் தான் வந்துட்டு கன்வே பண்ண போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் வந்துட்டு எடிட்டர் வந்துட்டு அவ்வளோ நல்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ தட் ஹாஸ் மேட் திஸ் மூவி டு கனெக்ட் வித் பீப்புள் வெரி ஈஸிலி. ஸோ அடுத்த ரீசன் ஃபார் திஸ் சக்ஸஸ் ஆஃப் த மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் தாங்க. கேஸ்டிங் வந்துட்டு பர்ஃபெக்டான கேஸ்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு லீட் ரோலில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக விஜய் சேதுபதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு விஜய் ஆண்டனிக்கு தான் பார்த்துருக்காங்க. பட் ப்ரொடக்ஷனோட சைட்லேருந்து ஒரு கம்பல்ஷன் வந்து அந்த படம் வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு மூவ் ஆனதான் வந்துட்டு சோர்சஸ் சொல்லுது, விக்கிபீடியா சோர்சஸ் சொல்லுது. ஸோ இப்படி தான் வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு இந்த படம் போயிருக்கு. ஸோ விஜய் சேதுபதியும் படத்தை கேட்டுட்டு ஓகே பண்ணிருக்காரு, இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்தை ஓகே பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் தான் விஜய் சேதுபதி ஹஸ் கமிட்டட் டு தி மூவி. ஸோ விஜய் சேதுபதி வந்ததுக்கப்புறம்
எவ்ரி திங் ஸ்டார்டட் வைடன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா விஜய் சேதுபதி லீட் ரோலில் பண்ணுறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஒரு மெயினான ஒரு வில்லனை செட் பண்ணோம். ஸோ அனுராக் காஷ்யப் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இமைக்கா நொடிகளில் வந்துட்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு, ஒரு சைக்கோத்தனமான பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸோ அவர் பண்ணியிருக்காரு. அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நடராஜன் சுப்பிரமணியம், நம்ம நட்டின்னு சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரியும், நட்டின்னு சொல்லதான் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நட்டி பண்ணியிருக்காரு. அவருமே வந்து ஒரு ப்ரிசைஸ்டான ரோல், ஒரு போலீஸ் கேரக்டர், சதுரங்க வேட்டையில நம்ம என்ன பார்த்தோமோ அந்த ரோலை அப்படியே இன்னும் வரைக்குமே ஹோல்டு பண்ணிட்டு கிரிப்படா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கேரக்டர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வராங்க. அருள்தாஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து முனிஷ்காந்த் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான ரோல்ல வந்துட்டு சிங்கம்புலி பண்ணியிருக்காரு. சிங்கம்புலியும் வந்துட்டு படத்துல வந்துட்டு அவரோட கேரக்டர் வந்து நம்ம பேசலாம். ஆக்சுவலா அடுத்த பாயிண்ட்ல வந்துட்டு அவர் எல்லாமே வருவாங்க. ஸோ அப்போ நம்ம அதை கவர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் இருக்கும். அபிராமி பண்ணியிருக்காங்க, அவங்களுமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒன் மோர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களோட பொண்ணு விஜய் சேதுபதியோட பொண்ணா ஜோதின்ற கேரக்டர்ல வந்துட்டு சச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுமே வந்துட்டு அந்த கேரக்டர் நான் சொன்னேன் இல்லையா, டைரக்டர் வந்துட்டு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணும் போதே இந்த ஜோதின்ற பொண்ணு வந்துட்டு எந்த மாதிரியான கேரக்டரா இருக்க போறாங்கன்றத டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு போல்டான எல்லாருக்கும் ஒரு ஹெல்பிங் நேச்சர் இருக்க பொண்ணா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு இவங்க ரொம்ப ப்ராப்பராகவே டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஸ்டிங் ஒன் ஆஃப் த வெரி பிக் ரீசன்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் மூவி மட்டும் கிடையாது. இனிமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வாய்ஸ் மணிகண்டன் பண்ணியிருக்காரு. வாய்ஸ் மணிகண்டன் அவரோட ரோல் வந்துட்டு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோலா இருக்கும். அவருமே வந்துட்டு ஒன் ஆஃப் த வில்லன் கேரக்டர்ஸ்ல தான் வருவார். அவருமே சூப்பரா பண்ணியிருக்காரு. கேஸ்டிங்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்க நான் சொன்ன கேஸ்டிங்ல இருக்க எல்லாருமே வந்து மல்டி டேலண்டட் பீப்புள் தான். பிகாஸ் நடராஜன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி ஒரு சினிமாட்டோகிராஃபர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்டிங்குள்ள வந்து ஆக்டிங்லயும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இஸ் எ மல்டி டேலண்டட் பர்சன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அருள்தாஸ் வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவா இருந்திருக்காரு, ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தான் அவர் ஆக்டிங்குள்ள வந்திருக்காரு. ஆக்டிங்குள்ள வந்து அவருமே வந்து அவரோட நிறைய படத்துல அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருமே ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிங்கம்புலி சொல்லவே வேணாம், ஒரு ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு, படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்குமே வந்து நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கம்பைண்டா போட்டு இந்த படத்தை வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் படமா மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாம். முக்கியமான ஒரு ரீசன் ஃபார் சக்சஸ் ஆஃப் திஸ் மூவி என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு அந்த டிரான்சிஷன்ஸ் தான். ஆக்சுவலாக வந்துட்டு எல்லா கேரக்டருக்குமே ஒரு சின்ன டிரான்சிஷன் இருந்துகிட்டே இருக்கும். த்ரூ அவுட் த மூவி வந்துட்டு ரிவீல் ஆகும். ஆக்சுவலாக ஒரு பசல் சால்வ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் எல்லா கேரக்டர் வந்துட்டு டிரான்சிஷன் ஃபேஸஸ்ல வந்துட்டு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்துட்டு ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த மூவி வந்துட்டு யார் கூடயும் பேசாத ஒரு ஸ்டப்பன் கேரக்டராக தான் காமிச்சிருப்பாங்க படம் ஃபுல்லாகவே ஃப்ரம் த பிகினிங். பட் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஈவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அவரு நார்மல் ஒரு எதுவுமே பேசாம பெருசா வந்துட்டு எக்ஸ்பிரஷனே பண்ணாத ஒரு பர்சன் வந்துட்டு திடீர்னு டிரான்சிஷன் கொடுக்கும்போது அது நல்லா இருக்கு. ஆக்சுவலா அந்த டிரான்சிஷன் பாயிண்ட் வில் கிவ் யூ கூஸ்பம்ப்ஸ். அதே மாதிரி வந்துட்டு கஷ்யப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெட்லி வில்லனா தான் பண்ணிருப்பாரு. ஒரு வில்லன் ரோல் கரெக்டா பண்ணிட்டு இருப்பாரு. அவர் கண்ணிலேயே வந்து நடிப்பாரு, எல்லாமே பண்ணுவாரு. பட் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ஒரு ரிவீல் ஆகும். அவருக்கு வந்து ஒரு போர்ஷன் ரிவீல் ஆகுது. அந்த போர்ஷன் ரிவீல் ஆனோடனே அவர் வந்து ஒரு டிரான்சிஷன் கொடுக்குறாரு. அவர் வந்து கஷ்டப்படுறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விஷயம் தெரிஞ்சோடனே ஒரு எமோஷனலா ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணி அந்த ஒரு டிரான்சிஷன் அவர் கிடைக்கும் பாத்தீங்களா. ஸோ அந்த டிரான்சிஷனுமே சூப்பரா கன்வே ஆயிருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் குரூப் சொன்னால நட்டி, அருள்தாஸ், முனிஷ்காந்த் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கரப்ட் போலீஸ், லஞ்சம் கொடுத்தா வேலை செய்யற போலீஸ் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சீனு, அந்த சீன்ல தான் வந்துட்டு சிங்கம்புலியோட கேரக்டருமே ரிவீல் ஆகும். ஸோ அந்த சீன்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு டிரான்சிஷன் கொடுத்துருப்பாங்க. 3 பேருமே வந்துட்டு ஒரு போலீஸ்னா இப்படிதான்டா அப்படின்ற மாதிரி ஒரு டிரான்சிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிரான்சிஷனுமே நல்லா ஒர்க் ஆயிருக்கு. இது எல்லாரை விட அந்த டிரான்சிஷன்ஸ்ல பெஸ்ட் டிரான்சிஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா சிங்கம்புலி தான். சிங்கம்புலி வந்து த்ரூ அவுட் த மூவி இது வரைக்கும் நம்ம பார்த்தது, அவர் நடிச்ச காலத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு காமெடியா பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த படத்துலயுமே வந்து ஃப்ரம் த ஸ்டார்டிங் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் அப்படியே செயல் ஆயிட்டே இருப்பாரு. திடீர்னு பார்த்தா ஒரு கட்டத்துல வந்து அவரு தான் வந்துட்டு ஒரு பெரிய வில்லன் அப்படின்ற மாதிரி புட்ரே பண்ணுவாங்க. ஸோ அந்த டிரான்சிஷன் வந்துட்டு சூப்பரா பண்ணியிருப்பாரு. ஒரு சீன்ல வந்துட்டு ப்ரீ கிளைமேக்ஸ்ல முன்னாடி அவரோட ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி சீன் வந்துட்டு அவர் விஜய் சேதுபதி கூட வந்துட்டு ஒரு கான்வோ வச்சிருக்க மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. அதுல வந்துட்டு அப்படியே ஆளு ரொம்ப சைலண்டாவே வந்துட்டு ஹீரோ மிரட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிரான்சிஷன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம சிங்கம்புலி கிட்ட எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம். ஸோ அப்படி ஒரு டிரான்சிஷன். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே அந்தந்த கேரக்டருக்கான ஒரு டிரான்சிஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. அந்த டிரான்சிஷன்ஸ் எல்லாருமே நம்ம எதிர்பார்க்காத ஒரு டிரான்சிஷனா இருக்கும். ஸோ அந்த டிரான்சிஷன்ஸ் எல்லாமே திடீர்னு ஒரு கூஸ்பம்ப்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த டிரான்சிஷன் வந்துட்டு த்ரூ அவுட் த ஃபிலிம் ஆடியன்ஸ் வந்துட்டு ஒரு என்கேஜிங்காகவே வச்சிருக்கும்.
அந்த எங்கேஜ்மெண்ட்டாக வச்சிருக்காங்க இல்லையா ஆடியன்ஸ், அதுதான் வந்துட்டு படத்தோட மெயின் சக்ஸஸ். படத்தோட ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 hours 20 minutes தான். இந்த போர்ஷன் வந்துட்டு கிரெடிட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக எடிட்டர் தான். பிகாஸ் எடிட்டர் தான் வந்துட்டு ஒரு படத்தை இவ்வளோ லாங்காக எடுத்தாலும் அதை ப்ரிசைஸ்டாக கொடுத்து ஒரு படத்தை வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஒரு தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற படம் இவ்வளோ ஷார்ட், இது இருந்தால் போதும் ஆடியன்ஸ் கரெக்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் டிசைட் பண்றாரு. ஸோ அந்த எடிட்டிங் வந்துட்டு அவர்கிட்ட ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அன்வான்ட் சீன்ஸா ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா எதுவும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். மேபி எனக்கு தெரிஞ்ச அன்வான்ட் சீன்ஸா இந்த படத்துல ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டா எல்லா சீனுமே ரிலேட்டட் டு த மூவி தான். அழகா இதுக்கப்புறம் இதுன்னு அப்படியே ஒரு ஃபேஸ் கரெக்டா போயிட்டு இருக்கும். அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே வந்துட்டு ஒரு நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே. ஸோ இப்போ இங்கே ஒரு விஷயம் நடக்கும், அடுத்த சீன் ஒன்று போயிட்டு இருக்கும். பட் இந்த 2 சீனுமே வந்துட்டு ஒரு டைம் லைனில் நடக்கல. இது வந்துட்டு ஒரு பாஸ்ட்ல நடக்குது, இது ப்ரெசென்ட்ல நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நான் லீனியரான ஒரு ஸ்க்ரீன் பிளேல வந்துட்டு எடிட்டிங் வந்துட்டு ப்ராப்பராக கரெக்டாக கேப்சர் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு அந்த ஃப்ளோ நமக்கு வந்துட்டு தெரியாது. ஆக்சுவலாக அது நமக்கு ரிவீல் ஆகக்கூடாது. அப்போதான் வந்துட்டு அது ப்ராப்பரான எடிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஃபேஸ் வரும், ஒரு ஃபேஸ் ஆஃப் வரும். ஆக்சுவலாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அனுராக் காஷ்யப் போயிட்டு விஜய் சேதுபதி மீட் பண்ணுற ஃபேஸ் வரும். அந்த ஃபேஸ்ல தான் நமக்கு தெரியும் இது 2 டைம்ல நடக்குது இந்த படம் அப்படின்றதே நமக்கு ரிவீல் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு எடிட்டிங் வந்துட்டு சூப்பராக சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு படமா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே, ஒரு மூவி மேக்கிங்ல இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே அவங்களோட 100% தாண்டி ஒரு 200%க்கான இன்புட்டை கொடுத்ததுனால தான் இந்த படம் ஒரு தமிழ் சினிமாவுக்கு 2024லயே ஒரு பெஸ்ட் படமா அமைஞ்சிருக்கு. ஸோ கிரெடிட்ஸ் கோஸ் டு த ஹோல் டீம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னும் படத்தை பார்க்காம யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்க. இட் வில் எமோஷனலி டச் யூ ஸோ குட். ரொம்ப நல்லா இருக்கு படம். அதே மாதிரி வந்துட்டு சம் பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு தடவை பார்த்தா புரியாது. ஸோ செகண்ட் டைம் பாருங்க. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நீங்க வந்துட்டு அந்த இன்வால்வ்டா இருப்பீங்க. உங்களால கனெக்ட் பண்ண முடியும். இதனால தான் இது நடக்குதா, இதனால தான் இது நடக்குதா, இதுல இருந்து இது வருதா அப்படின்ற அந்த பசில்ஸ் நீங்களே சால்வ் பண்ணுவீங்க. சால்வ் பண்ணும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி பிகினிங் ஆஃப் த வீடியோவில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த லொகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன். அது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனா ஒரு ஆக்சிடென்ட் சீன் காட்டுவாங்க. ஆக்சுவலாக அந்த சீனை எடுத்த லொகேஷன் தான் இந்த லொகேஷன். ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாண்டியில் இருக்கு. லாஸ்ட் இயர் அரௌண்ட் ஜூலை 2023 வந்துட்டு ஷூட்டிங் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 days கிட்ட செட்டு போட்டாங்க. அப்புறம் ஒரு 2 days கிட்ட ஷூட்டிங், 2-3 days கிட்ட ஷூட்டிங் நடந்துச்சு. பட் ஷூட்டிங் நான் பார்க்கல, கொஞ்சம் ஒர்க் ஷெடியூலில் நம்மளால பார்க்க முடியல. பட் இந்த ஒரு முக்கியமான சீன் எடுத்த லொகேஷன் வந்துட்டு இந்த லொகேஷன் தான். அது யாராச்சும் கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஐ கமெண்ட் நான் பின் பண்றேன் கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ், எனக்கு தெரிஞ்ச சக்சஸ்க்கான விஷயங்கள், இந்த படம் ஏன் வெற்றி பெற்றுச்சு, இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாக தியேட்டர்ல ரன் ஆகி முடிஞ்சுது அப்படின்றது வந்துட்டு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி வந்துட்டு அடுத்தடுத்து வரப்போற படங்கள், மேபி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படமா இருக்கலாம், இல்லை இதுக்கப்புறம் வர படங்கள்ல வந்துட்டு நான் ரிவ்யூ பண்ணலான்னு வந்துட்டு இருக்கேன். ஜென்யூன் ரிவ்யூவா இருக்கும். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, இது பெட்டரா பண்ணிருக்கலாம், மேபி இந்த இடத்துல வந்துட்டு தான் படம் பீக் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கான ஜென்ரல் ரிவ்யூ ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் கொடுக்க போறேன் இதுக்கப்புறம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஃபர்தர் உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸ் எங்கே இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.